சூர்யா வந்து அழகி தன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னோன்னே மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த குழந்தையோட அம்மா பற்றி கேட்குறாங்க. அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால் மகா வந்து பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யாவை எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் சூர்யா எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்து அவங்க அம்மா வந்து சூர்யா கிட்ட கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் சூர்யா கிட்ட யாருமே பேசவும் கூடாது, சூர்யா கிட்ட பழகக்கூடாது, அவன் உண்மையை சொல்கிற வரைக்கும் இந்த வீட்டில் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா தவிக்கிறாரு. அவங்க அம்மா பேசுறதால மனசு வருத்தப்படுறாரு. இதை பார்க்குற அவங்க அப்பாவும் மனசு வருத்தப்படுறாரு. அடுத்து வந்து அழுகைக்கு தேவையான விஷயங்கள் யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. யாருமே அவளை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க வந்து ராஜலக்ஷ்மியால். அதனால் வந்து சூர்யாவே வந்து அழுகைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்து செஞ்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை அழுகை வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப தவிச்சு போகிறாரு. எந்த வேலையும் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. இங்கே வந்து மகா கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, சூர்யாவோட அப்பா வந்து பேசுகிறாரு. ஆனால் மகா வந்து அப்போ உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு உண்மை தெரியுமா, ஆனால் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் வந்து மகா யோசிக்கிறாங்க. அப்போ சூர்யா மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க மகா. உடனே மகா என்ன பண்ணுறாங்க, அந்த உண்மையை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பிரபாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் மகா வந்து உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சூர்யா எதுக்காக வந்து இந்த மாதிரி போய் சொன்னார் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வந்து ஆஃபீஸில் இருந்தால் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, இந்த மாதிரி சூர்யா வந்து அவங்க அப்பா வந்து தவறான முடிவுக்கு போகிறதும், சூர்யா வந்து அதை தடுத்து நிறுத்துறதும், அப்புறம் அவங்க அப்பா வந்து அழகிக்கு தான் தான் அப்பா அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, இவ்வளோ நாள் வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் எனக்கு தெரியும். ஒரு பொண்ணை நான் வந்து செக்ரட்டரியாக வச்சுருந்தேன். அந்த பொண்ணு தான் வந்து நானும் அந்த பொண்ணு தவறான விஷயத்தில் வந்து இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிட்டோம். அவர் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் தவறாக பழகிட்டேன். ஆனால் அந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வந்து வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதன் மூலமாக அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, குழந்தையும் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவள் சொன்னால் இந்த விஷயத்த எனக்கு ஃபோன் பண்ணி. அதனால் அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க சொல்லியும் நம்ம வாரிசை ஏற்றுக்க சொல்லியும் வந்து பிரச்சனை பண்ணுறா. அதனால தான் இந்த குழந்தைங்க வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த உலகத்தில் நான் இருக்க விரும்பலை. எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரிய வரும், உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் தெரிஞ்சு என் மரியாதை போய் நான் வந்து மேலே போகிறதோட இப்போவே நான் போயிடுறேன் தான் அந்த முடிவுக்கு வந்தேன். உடனே வந்து சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட சத்தியம் வாங்குறாரு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணை வந்து என்னோட குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடையாரு. உன் வாழ்க்கை பாழாவுண்டா, என்னால் முடியாதுன்னாரு. இப்போ தற்சமயத்துக்கு இந்த பிரச்சனை இப்படி முடிப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிடுறாரு ஸ்ட்ரிக்டாக. அதனால தான் எல்லாரும் முன்னாடி வந்து சூர்யா வந்து இந்த குழந்தைய ஏற்றுக்கிறாரு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி பிரபா மீட் பண்ணுறாங்க. பிரபா வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நீ வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேக்கா, சொன்னால் கேளு மகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே, இந்த பென்ட்ரைவை வந்து பத்திரமா வச்சுக்கோ, இதுதான் ஒரே ஆதாரம், உங்கள் மாமனார் தான் அதை தப்பு பண்ணியிருக்காருன்னொன்னே அந்த பென்ட்ரைவை போட்டு உடைக்கிறாங்க. அதை பார்த்து வந்து பிரபா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுற, ஏன் மகா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு இந்த பென்ட்ரைவ் தேவை கிடையாது, இந்த ஆதாரம் தேவை கிடையாது, ஏன்னா அவர் பாவம், இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னொன்னே, ஏன் மகா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அப்போது உன் புருஷன் தான் எக்காரணம் கூட எல்லோரும் முன்னாடி வந்து அவமானப்பட்டு கடைசி வரைக்கும் நிற்பாரா, அப்போ நீயும் வந்து அவமானப்படுவ அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல அவருக்காக நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு பிரபா தவிக்கிறாங்க. இங்கே வந்து மகா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து முடிவெடுக்கிறாங்க ராஜலக்ஷ்மி, இந்த மாதிரி சூர்யா இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறத அந்த குழந்தைய பற்றி ஃபுல் வந்து விவரத்தையும் எனக்கு சொல்லி ஆகணும், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மகா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யா வந்து நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு மகா வந்து அவர் கூட நானும் போயிடுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கப்புறம் வந்து நான் சூர்யா கூட தான் இருக்க போகிறேன், நான் அந்த முடிவுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ வீட்டுக்கு வந்த, நீ வாழ போகிறேன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னோடனே, ஆமாங்க இதுக்கப்புறம் நானும் அவரும் வந்து தனியாகவே இருக்கோம், இது ஒரு பொண்டாட்டியாக அவருக்கு நான் துணை நிற்கிறேன், அவரை நான் நம்புகிறேன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன இது திடீர்னு மகா இப்படி மட்டும் முடிவு எடுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. உடனே வந்து சூர்யாவும் மகா வந்து மேலே போகிறாங்க. அப்போ சூர்யா கிட்ட மகா சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னோடனே, இவ்வளோ நாள் நீ என்னை புரிஞ்சுக்காமல் ஒதுங்கி போனீ மகா, இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னோடனே, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்க, உங்கள் அப்பாவோட குழந்தை தான் இந்த குழந்தை அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னொன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் சூர்யா. நீ என்ன சொல்கிற மகா அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்படியே தோளில் சாயிறாரு சூர்யா. மகாவோட தோளில் அழுதுகிட்டே இதோட முடியுது.